ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गणेशाय नमः। ॐ सरस्वत्यै नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् वन्दे गुरुपरम्पराम्। உங்கள் இதயங்களில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த செஷன்ல பார்க்க போற தலைப்பு அத்தியாசம்ங்கிற தலைப்பை பத்தி பார்க்க இருக்கின்றோம். அத்தியாசம் அப்படிங்கிற தலைப்புல 6 தலைப்புகள் பார்த்திருக்கிறோம். சப்டிவிஷன். அத்தியாசம் என்றால் என்னன்னு கேட்டா பாரதியார் வார்த்தையில சொன்னா காட்சி பிழை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், காட்சி பிழை தான் அத்தியாசம்ங்கிறது. காட்சி பிழை. இந்த அத்தியாசம்ங்கிறதுல முதல் தலைப்பு சங்கா. சங்கானா சந்தேகம். செகண்ட் தலைப்பு சமாதானம். சந்தேகத்துக்கு சமாதானம் சொல்றார். சமாதானத்துக்கு அடுத்து 3வது தலைப்பு லட்சணம். 4வது தலைப்பு சம்பாவனா. சம்பாவனா அப்படின்னு சொல்லும் பொழுது கோவில்ல சம்பாவனை கொடுக்கிறது வேற விஷயம். இங்க சம்பாவனா பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பில்ல ராஜா இல்ல, வாய்ப்பு இருக்கு ராஜா. வாய்ப்பு இருக்கு. சம்பாவனா வாய்ப்பு இருக்கு. 5வது பிரமாணம். 6வது உபசம்ஹாரம். இந்த 6 தலைப்பு பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அத்தியாசம்ங்கிறது காட்சி பிழை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி எல்லாம் இருக்கு. தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போயாட்டு போயிட்டு இருக்குல்ல. தப்பா புரிஞ்சுக்கிட்டது கூட எப்படி புரிஞ்சுக்கிட்டான், அதுல என்ன லட்சணம் இருக்குது, அதுக்கு என்ன பிரமாணம், தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பிரமாணம் என்ன அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க. நான் இதுல கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம விஷயத்த பார்க்க போறோம். ஏன்னா ஓவரா கொடுத்து ஓவர் ஃபிளாய்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் புரியல. அத்தியாசம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆகல அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சங்கா, சந்தேகம். நேத்திக்கு நாம கொஞ்சம் ஆரம்பிச்சோம். பூர்வ பக்ஷி கேக்குறான், இந்த அத்தியாசம்ங்கிற தலைப்புல நீங்க சொல்ல போறது என்ன? இந்த ஆத்ம அனாத்ம ஐக்கியம்தான் அத்தியாசம்னு சொல்றீங்க. அனாத்மாவ ஆத்மான்னு நினைச்சுக்கிறது தான் அத்தியாசம். இங்க நாம எடுத்துட்ட தலைப்பு அத்தியாசம்னாக்கா காட்சி பிழை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த அனாத்மாவை நாம ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இருக்கா இல்லையா? இதுக்கு நாம நேற்றுக்கு பார்த்தோம், நான் தான் இந்த உடம்பு, நான் தான் இந்த உடம்பு, ஆனா எனக்கு கை வலிக்குது. யார் கை வலிக்குது? என்னோட கை வலிக்குது. என்ன சொல்லிருக்கணும்? நான் தான் உடம்புன்னா நான் வலிக்கிறேன், நான் வலிக்கிறேன்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்றது இல்ல. மனசே சரியில்லை. ஏன் நீ தானே என் மனசு,
அப்போ என் மனசே சரியில்லை. அப்போ அங்கேயே கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா அனாத்மாவை ஆத்மான்னு நினைக்கிறது தான் காட்சி பிழை. ஓகே, இந்த காட்சி பிழை தான் இவர் சொல்றார் சங்கராச்சாரியார். பூர்வ பக்ஷி என்ன சொன்னான்னா, நேத்திக்கு 2-3 பதில் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு பூர்வ பக்ஷி கேள்வி கேட்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, ஆத்மாவோ பார்க்கப்படாத பொருள். எஸ் ஆர் நோ? நமக்குள்ள இருக்கிற ஆத்மா பார்க்கப்படாதது, இதுவோ பார்க்கப்பட்டது, பார்க்கப்படுவது. பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான், பார்க்கப்படாத ஒன்றில் எப்படி பார்க்கப்படுகின்ற பொருள் அத்தியாசத்தை ஏற்படுத்தும்? நீ பார்க்கவே இல்லை, பார்க்காத ஒரு பொருள்ல போய் பார்க்கிற பொருள் எப்படி குழப்பத்தை உண்டாக்க முடியும்? நேத்திக்கு பார்த்தோம், அரிசியில கல்லு, அரிசியும் பார்க்கப்படுகிறது, கல்லும் பார்க்கப்படுகிறது, மிளகும் பார்க்கப்படுகிறது, பப்பாளி விதையும் பார்க்கப்படுகிறது. பார்க்கப்படுகின்ற 2 பொருள்ல வேணா அத்தியாசம் ஏற்படும். ஆனா இதுவோ பார்க்கப்படவே இல்லை. எஸ் ஆர் நோ? இது பார்க்கப்படுகிறது. அது எப்படி பார்க்காத ஒரு விஷயத்துல பார்க்கப்படுகிற பொருள் அத்தியாசம் வரும்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். சரியான கேள்வியா இல்லையா? இந்த கேள்விக்கு நம்ம சங்கரர் சமாதானம் சொல்றார். சமாதானம் படுத்தவரார். அடுத்ததுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நீங்க கிராமத்துல எல்லாம் வாழ்ந்திருக்கும் பொழுது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு 6:30-7:30 மணியை போல போறீங்க. ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு. ஒத்தையடி பாதை இல்ல மாட்டு வண்டி பாதைன்னு வச்சுக்கோங்களேன். போற வழியில ஒரு மரம் இலையெல்லாம் உதிர்ந்து போய், கிளைகள்ல இருக்கிற குச்சிகள்லாம் உதிர்ந்து போய் மரமும் கிளை மட்டும் நிக்குது. இப்படி நிக்குது வச்சுக்கோங்களேன். என்ன தோணுது உங்க மைண்ட்ல இப்போ? ராத்திரி நேரத்துல 7 மணிக்கு மரம் நட்டமா நிக்குது. இந்த மாதிரி 2 கையை விரிச்ச மணிக்கு 2 கிளை இருக்குது. ஏன் சலங்க சத்தம் கேக்குது? இந்த சீன் பாக்குறீங்க, இருட்டிடுச்சு, கொஞ்சம் போல வெளிச்சம் இருக்குது. என்ன தோணும்? பேய். ஓகே, போஸ்ட் தான் இருக்குது, அதுல கோஸ்ட பாக்குறோம். இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்கா? அதான் சொல்லும் பொழுதே சிரிச்சிட்டீங்க. இப்படி நான் கைய விட்டும் பொழுதே புரிஞ்சு போச்சு. அப்ப போஸ்ட்ல கோஸ்ட், இப்ப பேய். நீங்க பாத்திருக்கீங்களா ஏற்கனவே? சாமிஜி வீட்டுல தினம் பார்த்துட்டு இருக்கேன் சாமிஜி. பார்க்காத பேய நீங்க பாக்குற மாதிரி பாக்குறீங்க. பேயே இல்ல, பார்க்காத பேய். ஆனா போஸ்ட்ல என்ன பண்றீங்க? சேர்த்து பாக்குறீங்களா? அத்தியாசம் நிகழுதா? சங்கராச்சாரியர் சொல்றார், போஸ்ட்ல கோஸ்ட பாக்குறல்ல, பார்க்காத பேய் தானே. நீ என்ன சொன்ன பூர்வபக்ஷி? பார்க்காத ஆத்மா கிட்ட பார்க்கக்கூடிய அனாத்மா எப்படி அத்தியாசம் ஏற்படும் கேட்டல நீ. இப்ப பார்க்காத பேய பார்க்கிற பட்ட மரத்துல நிகழுதுதானே. அப்ப வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப சமாதானம் பண்றார், இதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்வின்ஸ் பண்றாரு. ஏற்கனவே இருக்கிற ஒண்ணுதானே. அப்போ போஸ்ட்ல கோஸ்ட பாக்குற மாதிரி ஏன் அனாத்மால ஆத்மாவை ஏத்தி பார்க்க கூடாது? வாய்ப்பு இருக்கு. சமாதானம் பண்றார் பூர்வபக்ஷி. இங்க ஒன்னும் மறுப்பு தெரிவிக்க முடியல. நான் செக் வச்சுட்டார் அவரு. நமக்கு தெரிஞ்சாதானே அதை திரும்ப பேயின்னு அதை பார்க்க முடியும். ஏற்கனவே பேயை பார்த்து பாத்துக்கீங்களா? இமேஜினேஷன். இப்ப அந்த அத்தியாசத்துக்கு லட்சணம்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? லட்சணம்னு ஒரு 4வது டாபிக் வருது இல்ல? அந்த லட்சணத்துல இந்த கேள்விக்கு பதில் வருது.
பேய நான் பார்க்கவே இல்லை. ஓகே, பார்க்காத ஒரு பேயின்னு நான் இமேஜின் பண்றேன் இல்லைங்களா, அந்த இமேஜினேஷன் எப்படி வந்துச்சு? உண்மையில நம்ம பேய பார்க்கல, ஆனா போஸ்ட்ல கோஸ்ட பாக்குறோம். அப்ப பார்க்காத பேய இப்படிதான் பேய் இருக்குன்னு நம்ம இமேஜ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல, அந்த எப்படி வந்துச்சுங்கிறது தான் லட்சணம். அத்தியாச லட்சணம்னு ஒரு டாபிக் வருது பாருங்க, அங்க பதில் வருது. ஓகே, இங்க நம்ம லட்சணத்தை பார்க்க போறது இல்ல, சம்பாவனாவை பார்த்துட்டு அப்புறம் லட்சணம் பார்க்க போறோம். சாம்ஜி, நீங்க தானே சூத்திரத்துல சொன்னீங்க வரிசைப்படி சூத்திரத்துடைய வாக்கு, அது சூத்திரத்துல தான். ஓகே, இப்ப நம்ம சூத்திரம் பார்க்கல, அத்தியாசம் பார்க்கிறோம். இது ஏற்கனவே அத்தியாசம். அத்தியாசத்துல இப்ப நாம ஏன் சம்பாவனாவை முதல்ல பாக்குறோம்னா, சம்பாவனாவை புரிஞ்சுக்கிட்டா லட்சணம் புரியுறது ஈஸிங்கிறதுனால சம்பாவனாவை தேர்டு பாக்குறோம். ஆக்சுவலி சம்பாவனா ஃபோர்த், ஆமா லட்சணா தேர்டு. நாம் என்ன பண்றோம், உல்டா புல்டா. மனசிலாயோ? இப்போ சந்தேகம் என்ன? அனாத்மாவில் ஆத்மாவை ஏற்றி பார்க்கின்றோம். சந்தேகம் என்ன பூர்வபக்ஷி? பார்க்காத ஒன்றில் பார்க்கப்படுகின்ற ஒன்று எப்படியா அத்தியாசம் ஏற்படாதுன்னு சந்தேகத்தை கிளப்பினா சங்கா. இப்ப சமாதானம் என்ன பண்றார் சங்கராச்சாரியார்? போஸ்ட்ல கோஸ்ட பாக்குற அனுபவம் ஏற்கனவே சமாதானப்படுத்திட்டாரா? இப்போ சம்பாவனா. இப்ப சமாதானப்படுத்தினாலும் வாய்ப்பு எப்படி வந்துச்சு, அதுக்கு தான் லட்சணம் அடுத்து பார்க்க போறோம். இங்க சம்பாவனாவை பார்த்துட்டு லட்சணம் பார்க்க போறோம். இப்ப தேர்டு டாபிக் சம்பாவனான்னு போட்டுக்கோங்க. சம்பாவனா அப்படின்னாக்கா பாசிபிலிட்டி, வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துட்டு நம்ம உள்ள விளக்கம் பார்க்க போகலாம், புரிஞ்சுக்கலாம். ஒரு சாமிஜி ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார், சென்னையில இருந்து மதுரைக்கு. மதிய நேரம். பக்கத்துல வந்தவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பேக் எடுத்து ஒரு பொட்டலத்தை வச்சிருக்கிறார். மதிய நேரம் பொட்டலம் பார்த்தா ரொம்ப பெருசா இருந்தது. சரி, வீட்டுக்காரம்மா நல்லா இட்லி, குஷ்பு இட்லி எல்லாம் வச்சு நல்லா பெருசா பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம். அதாவது பெருசா இருந்தது பொட்டலம், இவருக்கு என்னன்னாக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. என்னவா இருக்கும், என்ன இருக்குன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுல என்ன இருக்குன்னு தெரியாது, அறியாமை, அஞ்ஞானம். ஃபர்ஸ்ட் அந்த பொட்டலத்தை பார்த்த உடனே பொட்டலத்துல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எஸ், நான் முதலே பதில சொல்லிட்டேன், அந்த பதில ரிமூவ் பண்ணிடுங்க. பெரிய பொட்டலம், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியல. சாமிஜிக்கு ஃபர்ஸ்ட் அஞ்ஞானம். அந்த பொட்டலத்தை பார்த்த உடனே குஷ்பு இட்லியா இருக்குமோ அப்படின்னு ஒரு விபரீத ஞானம். விபரீதம்னாக்கா அவருக்கு தெரியாது. ஓகே, தெரியாது, அவரா இமேஜின் பண்ணிக்கிறார். விபரீத ஞானம். ஓபன் பண்றார். ஓபன் பண்ணா புளியோதரை. புளியோதரை பார்த்தா செம பேக்கே பெருசு. இவருக்கு சம்சயம் வந்துடுச்சு. சம்சயம்னா இம்புட்டும் சாப்பிட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப விபரீத ஞானம் போயாச்சு. குஷ்பு இட்லி இல்ல, புளியோதரை, இம்புட்டும் சாப்பிட்டுருவாரான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. சம்சயம். சம்சயம்னா சந்தேகம். சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறார். சாப்பிடும்போது இவருக்கு என்னக்கா, பாதி சாப்பிட்டு பாதி வேணா பேக் பண்ணி வச்சுட்டு நைட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இவ்வளவு சாப்பிடுவாரான்னு சந்தேகம். அடுத்த ஒரு எண்ணம், பாதி சாப்பிட்டு
பாதி வச்சிருவாரு. நம்ம எல்லாருக்கும் மனசுல வரக்கூடிய எண்ணம் தான். ஓகே, பாதி சாப்பிட்டு பாதி பேக் பண்ணி வச்சிருவாரு அப்படின்னு. ஆனா ஒரு பாதி சாப்பிட்டு 75% சாப்பிட்டாரு. இவர் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா இவருக்கு பாசிபிலிட்டி வந்தாச்சு, முழுசா முடிச்சிருவாரு, வாய்ப்பு இருக்கு. சம்பாவனா, 4th ஸ்டேட் சம்பாவனா, வாய்ப்பு இருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டார். இப்ப ஞானம் வந்துருச்சு. ஒன்ஸ் அகைன் 5 ஸ்டெப். முதல்ல பொட்டலத்தை எடுத்து வச்சார். அறியாமை, என்ன எதுன்னு தெரியாது. இவரா கற்பனை பண்ணிக்கிட்டார் குஷ்பு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு, விபரீத ஞானம். ஓபன் பண்ண உடனே புளியோதரை, இம்புட்டும் சாப்பிட்டுருவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம், சம்சயம். அந்த சம்சயத்துல அடிஷனலா ஒண்ணு, பாதி சாப்பிட்டு பாதி மிச்சம் வச்சிருவாருங்கிற சந்தேகம். ஆனா 75% சாப்பிட்ட பிற்பாடும் அவர்கிட்ட இருக்கிற வேகத்தை பார்த்த உடனே முழுசா சாப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மனுஷன் போற போக்க பார்த்தா 50 பரோட்டா சாப்பிட்டுட்டு இல்ல திரும்பவும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து இவன் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவான், வாய்ப்பு இருக்குது. அப்ப 4th ஸ்டெப் சம்பாவனா, வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டா முடிச்ச உடனே இவனுக்கு ஞானம் வந்துடுச்சு. எஸ், இவரு சாப்பிட்டு முடிச்சிருவாரு, தெளிவு வந்தாச்சு. இப்போ சம்பாவனா, இப்ப நாம எடுத்துட்டு இருக்கிற 3வது டாபிக் சம்பாவனா. சம்பாவனாங்கிறது 4th லெவல்ல தான் வருது. நமக்கு இந்த ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, அன்றாட வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே ஒரு விஷயம் முதல்ல புரியாது, அதை நாம தப்பா புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் சந்தேகம் வரும், அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா முடிஞ்ச உடனே தெளிவாயிடுவோம். கல்யாணத்துல எடுத்துக்கோங்களேன், மாப்பிள்ளையோ பொண்ணோ இந்த 5 அப்ளை பண்ணி பாருங்க. எந்தா trying to imagination, விஸ்வநாதா வேலை வேண்டும். மேரேஜ்ல கூட அப்ளை பண்ணி பாருங்க. முதல்ல அறியாமை, நமக்கு யார் வந்து மாட்டுவாங்களோ தெரியலையே. ஓகே, ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு, எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோ, நல்லவரா இருப்பாரா கெட்டவரா இருப்பாரா, விபரீத ஞானம். பழக ஆரம்பிச்ச உடனே சம்சயம் வருது, இவர் நல்லவர் தானா இல்ல கெட்டவரா? ஏங்க நீங்க நல்லவரா கெட்டவரா? அப்புறம் லைஃப் கொஞ்ச நாள் ஓட ஆரம்பிச்ச உடனே சம்பாவனா, ஓகே பாசிபிலிட்டி இருக்குது, நல்லவரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கடைசியில் தெளிவாயிட்டீங்க. இவ்வளவுதாங்க. இது மாதிரிதான் லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த 5 ஸ்டெப் இருக்குது. அத்தியாசம்ல கூட நாம சம்பாவனா பார்க்கிறோம், இங்க அப்ளை பண்ணலாம். ஆத்மாவை பற்றி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அஞ்ஞானம், ரைட்டா? ஆத்மாவை பத்தி தெரியுமா? சின்ன வயசுல தெரியாது. அடுத்தது ஆத்மாவை பத்தி தெரியாது. ஒருவேளை கடவுள் அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு, வைகுண்டத்துல இருப்பாரு கைலாசத்துல இருப்பாரு, கைலாசத்துல இருப்பவர் தான் சரியா வைகுண்டத்துல இருப்பவர் தான் சரியான்னு ஒரு விபரீத ஞானம். செகண்ட் ஸ்டெப், நம்ம பிறந்து வளரும் பொழுது கடவுளை பத்தி தெரியாது. அப்ப இவர் தான் கடவுளா அவர் தான் கடவுளா, ஏன் கடவுள் தான் ஒரே கடவுள், இப்படி எல்லாம் ஒரு விபரீத ஞானத்தை சொசைட்டி நமக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் நாம வேற படிக்கிறோமா, புராணங்கள் படிக்கிறோம், சிவபுராணம் பார்க்கிறோம், அதுல கொஞ்சம் சம்சயம் வருது. சிவனாதான் இருப்பாரோ இல்ல விஷ்ணுவாதான் இருப்பாரோ, இவரா அவரா,
ஹரியா ஹரணா, இதுல வேற அரியும் மரணம் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு, இதெல்லாம் போட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வருது. அப்புறம் இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது சம்பாவனா ஏற்படுது, வாய்ப்பு இருக்கு. நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம்னு ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. நேத்திக்கு பார்த்தோமா, இறைவன் உருவமா அருவமான்னு கேட்கும்போது என்ன சொன்னோம்? உருவாயும் இருக்கிறார் அருவாயும். நீங்க யாரா இருக்கீங்க? ரெண்டாயும் இருக்கிறீங்க. ஓகே, உருவமாயும் இருக்கிறீங்க அருவமாயும் இருக்கிறீங்க, வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நிர்குண பிரம்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்காக தான் இந்த பிரம்மசூத்திரம் எழுதப்படுகிறது. ஆக நிர்குண பிரம்மத்திற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க மெடிடேஷன்ல, டிவைன் டச் மெடிடேஷன்ல இருக்கும் பொழுது எஸ், நிர்குண பிரம்மம் இருக்கு. அங்க தெளிவான ஞானம் கிடைக்குதா? 5th ஸ்டெப், எஸ், நிர்குண பிரம்மம் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. அப்ப முதல்ல அஜ்ஞானம், கடைசில ஞானம். அப்ப அஜ்ஞானம் விபரீத ஞானமாகி சந்தேக ஞானமாகி வாய்ப்பு இருக்கிறது, சம்பாவனா வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து ஃபைனலா ஞான தெளிவு கிடைக்கிறது. அப்ப அறியாமை தவறாக புரிந்து கொண்டு சந்தேகத்துக்கு ஆளாகி வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் தெளிவாயிடுறோம். ஒரு ஜாபு கூட ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றோம், அந்த ஜாப் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நாமளே ஒரு விபரீதமான கற்பனைகளை ஏற்படுத்திக்கிறோம். வேலை கிடைச்சிருது, நம்மால் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு சந்தேகம் வருது. கொஞ்ச நாள் ஓட ஆரம்பிச்ச உடனே நம்மால இந்த வேலையில கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சம்பாவனை ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னது, 58 வயசு ஆகும் பொழுது தெளிவாயிட்டோம். அப்போ ஒரு ஜாப்னு எடுத்துட்டா கூட இந்த 5 விஷயம், உலகத்துல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும், சமையல் கூட பாருங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி சமையலே தெரியாது, கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, நமக்கு சமைக்கிறது எப்படின்னு தெரியாது, அஞ்ஞானம். ஓகே, சமையல்லாம் இப்படிதான் பண்ணணுமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு ஒரு விபரீத ஞானம். உள்ள இறங்கி சமைக்கும் பொழுதுதான் கசகசாவுக்கும் ரவைக்குமே வித்தியாசம் தெரியல. சில நேரங்கள்ல சீனிக்கு பதில் உப்பை தூக்கி போட்டுடுறோம், சம்சயம். அப்புறமேல கொஞ்ச நாள் ஓட்ட உடனே நம்மாலையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சம்பாவனா ஏற்படுது. ஆஃப்டர் 20-25 இயர்ஸ் தெளிவா வந்துருது. நான் உனக்கு சொல்லித்தரேன் சமையல், வா. உங்க தலையெழுத்து என்ன பண்றது? சம்பாவனா அப்படிங்கறதுல அந்த அத்தியாசத்துல 4வது தலைப்பை நம்ம 3வதா பார்த்திருக்கிறோம். சம்பாவனாங்கிறது 5 விஷயங்கள்ல 4வதாக வரக்கூடியது. வாய்ப்பு இருக்கு. எதுக்கு வாய்ப்பு இருக்கு? இங்க ஆத்மா அனாத்மாவோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 75% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது இதோட சேரலைனாக்கா இது என்ன ஆகும்? ரைட்டா? அப்ப சேர்ந்து இருக்கிறதுனால தானே இவ்வளவு பேச்சு பேசுறோம், இவ்வளவு சிரிக்கிறோம், இவ்வளவு புரிஞ்சுக்கிறோம். ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ சாதனை மூலமா அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஞான தெளிவு ஏற்பட்டுடுறது. இப்ப சம்பாவனா என்றால் என்ன? வாய்ப்பு இருக்கு. இது 4th ஸ்டெப். சரி, இப்ப அடுத்தது 3வது தலைப்பு பார்த்தோம் இல்லையா, அத்தியாச லட்சணா. இப்போ அத்தியாச லட்சணம். இப்போ 3வது தலைப்பு ஏற்கனவே கேட்டது அப்படியே ஒரு ஓரம் கட்டிடுங்க. இப்ப ஃப்ரெஷ்ஷா அந்த தலைப்புக்கு போலாம். இப்ப லட்சணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய தன்மை தான் லட்சணம். ஓ லட்சணம் என்னன்னு தெரியாதாக்கும்,
சொல்றோம் இல்லையா? அப்ப லட்சணம்னா தன்மை. இங்க நாம ரெண்டு விஷயம் பார்க்கிறோம். ஒண்ணு ஆத்மான்னு ஒண்ணு பார்க்கிறோம், இன்னொன்னு அனாத்மான்னு பார்க்கிறோம். இப்ப ஆத்மாவின் லட்சணம் என்ன, அனாத்மாவின் லட்சணம் என்னன்னு பார்த்துட்டு அத்தியாச லட்சணம் எப்படி ஏற்பட்டதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்ப ஆத்மாவின் லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அகர்த்தா மினிமம் தான் பார்க்க போறோம். அபோக்தா, அசங்கஹா, மூணு மட்டும் பார்க்கலாம். அர்த்தமாயிந்தியா? அகர்த்தா செய்பவன் அல்ல, அபோக்தா அனுபவிப்பவன் அல்ல, அசங்கா பற்றற்றவன். இப்போ அனாத்மாவுக்கு வாங்க. கர்த்தா, போக்தா, சங்கஹா. நாம தான் நான் செஞ்சேன், நான் பார்த்தேன், நான் கேட்டேன்னு கர்த்திருவ பாவத்தோடு லோ 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 லோன்னு, எப்படி நாய் மாதிரி இல்ல, அகம் கர்த்தா அகம் போக்தா, இது அனாத்மாவின் லட்சணம். அனாத்மாவின் லட்சணம் சங்கஹா, பற்று. அப்ப ஆத்மாவின் லட்சணம் அகர்த்தா அபோக்தா அசங்கஹா, அனாத்மாவின் லட்சணம் கர்த்தா போக்தா சங்கஹா. ரெண்டுமே விரோதமா இருக்கு. இந்த விரோதத்துல எப்படியா அத்தியாசம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பூர்வ பக்ஷியின் கேள்வி. இது அகர்த்தா போக்தா சங்கஹா, இது கர்த்தா போக்தா சங்கஹா, ரெண்டும் விரோதமான தன்மையில் இருக்கும் பொழுது எப்படி அத்தியாசம் ஏற்படுங்கிறது தான் கேள்வி. பூர்வ பக்ஷி என்ன சொல்ல வரான்னா, சங்கரரே, ஆத்மாவும் உண்மை அனாத்மாவும் உண்மை, சரியா? நீ ஆத்மாதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ சொல்றது தப்பு. ஆத்மாவும் உண்மை அனாத்மாவும் உண்மைங்கிறான் பூர்வபக்ஷி. அப்ப பூர்வபக்ஷியின் கேள்வி ஆத்மாவும் உண்மை. ஆனா சங்கர் என்ன பண்ண போறாருன்னா, இல்லடா மவனே, ஆத்மா தாண்டா உண்மை, அனாத்மா உண்மை இல்ல. என்ன, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இதுதான் பிரம்மசூத்திரத்துடைய மைய கருத்து. அதை எப்படி ப்ரூவ் பண்றான்னு பார்க்கலாமா? இப்போ அத்வைத்திய தவிர மத்தவங்கள்லாம் இறைவனும் உண்மை, இந்த உலகமும் உண்மைன்னு ஏத்துக்க கூடியவங்க. அத்வைத்தி மட்டும்தான் இல்ல இல்ல பிரம்மம் தான் சத்தியம், ஜெகன் மித்யான்னு சொல்லக்கூடியவங்க. மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. இதை எப்படி இங்க சங்கரர் சரி பண்ண போறார்? இப்ப நமக்கு அந்த கேள்வி, ஆத்மாதான் சத்தியம், இந்த அனாத்மா மித்யா. இப்ப மித்யான என்னன்னு கேட்டா, ஒரு காலகட்டத்தில இருந்து இன்னொரு காலகட்டத்துல இல்லாம போறதுதான் அனாத்மா. இந்த பாடிக்கு டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் உண்டு. அப்போ ஒரு காலகட்டத்துல இருந்து இன்னொரு காலகட்டத்துல இல்லாம போறது மித்யா. ஆத்மா திரிகாலே அபி திஷ்டதி இதி சத்து, மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியது ஆத்மா. அப்ப எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது ஆத்மா, ஒரு காலகட்டத்துல மட்டும் இருந்துட்டு போறது அனாத்மா, அது மித்யா. இப்போ சங்கரர் இதை எப்படி ப்ரூவ் பண்றாருன்னு கேட்டாக்கா, 5வது தலைப்பு என்ன பார்த்திருக்கீங்க? பிரமாணம். அதை இங்க கொஞ்சம் இழுத்துக்கலாம். என்ன பிரமாணம் கேட்டா, 6 விதமான பிரமாணம். பேர் மட்டும் பார்த்தோம். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், உபமான பிரமாணம், சப்த பிரமாணம், அனுபலப்தி பிரமாணம், பிரமாணம். இங்க நாம பிரத்யக்ஷ பிரமாணம் இத மூலம் எடுத்துக்கலாம். பிரத்யக்ஷ பிரமாணம்னாக்கா, சூரியன் இருக்கிறார்னு நீங்க நம்புறீங்களா, நம்பலையா? நான் கேக்குறேன், எதுக்கு நம்பணும்? அதான் பிரத்யக்ஷமா இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு நம்பணும்? எப்ப நம்பிக்கை வேணும் தெரியுமா? எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாதோ, ஓகே, இப்ப நான் என் கையில ₹1 காயின் வச்சிருக்கேன், நம்புறீங்களா இல்லையா? பாசிபிலிட்டி. ஏன் ஒரு சிலர் நம்பலாம் இல்ல? ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆனா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஷுவரா தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பிரத்யக்ஷம் இல்ல. ஓகே, என் கையில இல்ல. இப்ப சூரியன் இருக்காரா இல்லையா? தெளிவா இருக்காருல்ல? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? பிரத்யக்ஷம். ஆக பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு நம்பிக்கையெல்லாம் தேவையில்லை. பிரத்யக்ஷம் கண்ணு முன்னாடி இருக்கு, பிரத்யக்ஷமா இருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, பிரத்யக்ஷமா இருக்குது. இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் ரெண்டு விதமா பிரிக்கப்படுறது. ரெண்டு வித பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கு இல்லையா சாமிஜி? நாங்க இது வரைக்கும் ஒண்ணுதானே படிச்சிருக்கிறோம், நாங்க ஒண்ணு கூட படிக்கல. எப்படி அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள், கிரேட். ஒண்ணு சாட்சி பிரத்யக்ஷம், இன்னொன்னு சாட்சி பிரத்யக்ஷம். ரெண்டாவது பிரமாத்ரு பிரத்யக்ஷம். சமஸ்கிருதத்துல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தமிழ்லையும் சொல்றேன். சாட்சி பிரத்யக்ஷம், பிரமாத்ரு பிரத்யக்ஷம். பிரமாணம்னா என்ன நாம ஏற்கனவே ஒரு நாள் பார்த்திருக்கிறோம். பிரமாகரணம் இதி பிரமாணம். பிரமா அப்படின்னா அறிவு, கரணம்னாக்க கருவி, அறிவை தரும் கருவி பிரமாணம். கண், மூக்கு, நாக்கு, தோல், செவி. கண்ணு மூலமா தான் 80% அறிவை நாம் பெறுகிறோம் பார்த்தோம். காது வழியா 15 அறிவு. அப்போ பிரமாணம் அப்படின்னாக்கா இந்த ஞானேந்திரியங்கள் மூலமா. பிரமாத்ரு பிரத்யக்ஷம்னாக்கா இந்திரியங்கள் மூலமாக, இந்திரியங்கள் மூலமாக காணப்படுவது, இந்திரியங்கள் மூலமாக காணப்படுவது பிரமாத்ரு பிரத்யக்ஷம். இப்ப என் கையில சின்ன பிளாஸ்க் இருக்கு, ரைட்டா? இப்போ கண்ணு பிரத்யக்ஷமா பார்க்கிறது. இப்ப நான் பேசுறேன், காதுல விழுகுது. அப்ப இதெல்லாமே பிரமாத்ரு பிரத்யக்ஷம். காலையில தோசை சாப்பிட்டீங்க, ரைட்டா? அது நாக்கு மூலமா ஏற்பட்ட பிரத்யக்ஷம். இப்ப இவைகளெல்லாம் புலன்கள் மூலமாக பெறப்படுவதெல்லாமே பிரமாத்ரு பிரத்யக்ஷம். இப்ப சாட்சி பிரத்யக்ஷம் என்னன்னு பார்க்கலாம். மனசுக்குள்ள கோப எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. அது நீ கண் கொண்டு பாப்பீங்களா இல்ல காது கொண்டு கேட்பீங்களா? அடுத்தவன் உங்களுக்குள்ளேயே, உங்க மனசுல வரக்கூடிய கோபத்தை உங்களுக்குள்ளே நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நீங்க பாக்குறீங்கல்ல. எப்படி பாக்குறீங்கன்னா சாட்சியா இருந்து பாக்குறீங்க. போயிடு, எனக்குள்ள கோபம் வருது, இன்னும் ஜாஸ்தி ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, போயிடு, போட்டாலும் போட்டுருவேன், உள்ள வருது, தெரியுது இல்ல? சாட்சி. உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு அன்பு பிரிண்டு வருது. ஐ லவ் யூ சோ மச். எப்படி? உள்ளுக்குள்ள வரக்கூடிய அந்த அன்புங்கிற உணர்வு நான் பார்க்கிறேன் இல்லையா? சாட்சி பிரத்யக்ஷம். அன்பானாலும் கோபமானாலும் ஆத்திரமானாலும் பொறாமையானாலும் எதுவானாலும் உள்ளுக்குள்ள வருது, எனக்கு தெரியுது. சாட்சி. நல்ல எண்ணங்கள் வர்றதும் எனக்கு தெரியுது, கெட்ட எண்ணங்களும் வர்றது தெரியுது. விவகாரத்துல சொல்றோம், டேய் நீ தெரிஞ்சாதானே இந்த தப்பு பண்ண, கேக்குறோம்ல. அப்ப தப்புன்னு தெரியாம அவன் பண்ணா, தப்புன்னு தெரிஞ்சேதான் பண்ணிருக்கான். அப்ப தப்புன்னு தெரியுது. அப்ப யார் தெரிஞ்சுக்கிட்டா? சாட்சி. சாட்சி பிரத்யக்ஷம். ஆக மனசுல வரக்கூடிய அத்துணை விதமான உணர்வுகளும் உணர்ச்சிகளையும் நான் பார்க்கின்றேன். சாட்சி பிரத்யக்ஷம். இப்ப நாம் எத்தனாவது தலைப்புல இருக்கிறோம்? சங்கா சமாதானம் லட்சணம் சம்பாவனா பிரமாணம். இப்ப சம்பாவனாவை
ப்ரூவ் பண்றதுக்காக நாம பிரத்யக்ஷத்தை பிரமாணத்தை கூப்பிட்டுக்கிறோம். அப்ப 4 and 5 கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வருது. இப்ப பிரமாணம், இது சாட்சி பிரமாணம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஆத்மா வேறு அனாத்மா வேறுங்கிற ஞானம், அதாவது கடன் வாங்கப்பட்ட அறிவு இருக்கா இல்லையா? நிறைய படிச்சாச்சு. ஆத்மா வேற அனாத்மா வேறங்கிற அறிவு இருக்குது. ஆனா ஆத்மா வேற அனாத்மா வேறங்கிற அனுபூதி இருக்கான்னு கேட்டா எண்ணம் தான் கிடைக்குது. அனுபூதி வேற, எண்ணம் வேற. ஓகே, ஒரு அனுபூத்தின்னு ஒரு புக் வருமே, அக்ஷரானுபூதி இல்ல. ஓகே, லீவ் இட். அது தானா வரும். அந்த இன்னொன்னு சங்கர் எழுதுனதுதான், லீவ் இட். அனுபூதி இல்ல, எண்ணம் தான் இருக்குது. எண்ணம் வேற, அனுபூதி வேற. இப்போ பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது 2 விதமா பிரிச்சோம். ஒன்னு பிரமாத்ரு பிரத்யக்ஷம், சாட்சி பிரத்யக்ஷம். அப்போ எனக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணம் வருதுங்கிறது எனக்கு பிரத்யக்ஷமா தெரியுது. அப்போ உள்ளுக்குள்ள வரக்கூடியது பார்க்கிறது சாட்சி பிரத்யக்ஷம். உலகத்திலிருந்து நான் ரிசீவ் பண்றது பிரமாத்ரு பிரத்யக்ஷம். இப்போ இந்த பிரத்யக்ஷம்ங்கிற பிரமாணத்தை எடுத்துட்டு சம்பாவனா, வாய்ப்பிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சம்பாவனா எதுக்கு வாய்ப்பு இருக்குது? அனாத்மா வேற, அனாத்மா வேற, ஆத்மா வேறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூங்கி எழுந்த உடனே சம்டைம்ஸ் நாள் இங்க வந்து தூங்கி எழுந்த உடனே நான் எங்க இருக்கேன்? வீட்டுல இருக்கேனா? கொஞ்ச நேரம் ஆகும், நார்மலுக்கு வந்து ஆசிரமத்துல இருக்கேன். சந்தேகம் வரும். இப்போ எங்க இருக்கேங்கிறத சந்தேகம் வருதுனாக்கா உள்ளுக்குள்ள அந்த கான்சியஸ்னஸ் ஒரு மாதிரி ரொட்டீனா வாழ்க்கைய வாழ்ந்ததுனால அந்த ரொட்டீனாவே தாட்டு வந்துரும். புது இடத்துக்கு வந்த உடனே அந்த புது இடத்தோடு தன்னை டியூன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்னதா டைம் எடுத்துக்கிறது. அப்ப the கான்சியஸ்னஸ் புது இடத்தோட டியூன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறது. பழசு வேற, புதுசு வேற. ஏன் புதுசுக்கு உடனே அடாப்ட் ஆக முடியல? ஒரு சிலர் புது இடத்துல வந்து படுத்தாக்கா வரவே வராது. காரணம் அந்த கான்சியஸ்னஸ் அதுக்கு டியூன் ஆகல. அதே உடம்பு தான், அதே பேரு தான், அதே மனசுதான், அதே வேலை தான், டியூன் ஆகல. அப்போ இதுக்கும் அதுக்கும் ஏதோ கேப் இருக்கு. நமக்கே தெரியும் பல நேரங்கள்ல பல அனுபவங்கள் மூலமா ஆத்மா வேற, அனாத்மா வேற. இப்போ பிரத்யக்ஷ அனுமானம், பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலமாகவும் கொஞ்சம் போல பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியுது. இப்ப அடுத்தது அனுமான பிரமாணம் கையில் எடுத்துக்கலாம். சம்பாவனாவை ப்ரூவ் பண்றதுக்கு பிரமாணத்தை இப்ப நாம கடன் வாங்குறோம். முதல் பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம். இரண்டாவது அனுமான பிரமாணம். அனுமானம்னா எது அனுமானம்? நம்ம பார்த்தோம், மலையில அப்படியே போயிட்டு இருக்கோம், எங்கேயோ புகை வருது. புகை வருதுனாக்க என்ன அர்த்தம்? நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றோம். அப்ப நெருப்பு இருந்தாதான் புகை வரும், ரைட்? அந்த அனுமான பிரமாணம் இந்த உலகத்துல விவகாரத்துக்கு முழுக்க முழுக்க அனுமான பிரமாணம் தான். அனுமானம்
என்ன அனுமானம்னா, நான் இந்த தேகம்தான் அப்படின்னு அத்தியாசம் இருக்கு. நான் இந்த மனசுதான் அப்படிங்கிற அத்தியாசம் இருக்கு. நான் இந்த புத்தி தாங்கிற அத்தியாசம் இருக்கு. சட்டில் பாயிண்ட், கொஞ்சம் குழப்பம்தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண புரிய வைக்கிறதுக்கு. குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு வரும் பொழுது ஒரு தலைப்பை கொடுத்துருவாங்க. 5 பேர் 6 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல 1-2 பேர் பேசுவாங்க, 1-2 பேர் பேசவே மாட்டாங்க. ஏன் அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்கன்னாக்கா, அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட பத்தின நாலேஜ் இருக்க. கேட்டா எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் என்னத்த பேசுறது. அப்ப புத்திக்கு அதை பற்றின அறிவு இல்ல. அப்படிப்பட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாரு நான் கொஞ்சம் கூட இதை தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறேன்ல, தெரிஞ்சவங்க எல்லாம் பேசுறாங்க, தெரியாதவனா பேசாம இருக்கேன். அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அவன் தன்னை புத்தியோட ஒப்பிட்டு கொள்கின்றான். அகம் புத்தி அப்படின்னு அபிமானப்படுத்தி கொள்வதனால் நான் புத்திசாலி இல்ல, எனக்கு அதை பத்தின போதுமான அறிவு இல்ல, அப்போ நான் அறிவிலி அப்படிங்கிற ஒரு அத்தியாசம், காட்சி பிழை ஏற்படுகிறது. 10 பேர் இருக்கும், நம்மளை காட்டிலும் நல்ல குணங்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒரு சில குணங்கள் ஒரு சிலர்கிட்ட பெருசா வெளிப்படும் பொழுது நாம என்ன பண்றோம், அவங்களோட கம்பேர் பண்றோமா? எஸ் ஆர் நோ? நம்மளை காட்டிலும் நல்ல பண்பு உள்ளவங்களை பார்க்கிறச்ச நாம கொஞ்சம் முதல்ல மனசுக்குள்ளேயே கம்பேர் பண்றோம். பாரு என்ன ஒரு பெருந்தன்மையோட நடந்துக்கிறார். தலைன்னு சொல்றோம் 2 இடத்துல தமிழ்நாட்டுல. எந்த இடத்துல? ஒண்ணுல கிரிக்கெட்ல தலை, இன்னொரு தலை சினிமால. ஏன் 2ஐயும் தலைன்னு சொல்றோம்? சினிமால வேற ஆக்டர்லாம் இல்லையா? இருக்காங்க தானே. ஏன் அவரை தலைன்னு சொல்றோம்? அவர்கிட்ட நிறைய நற்பண்புகள் இருக்கிறதுனால அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கிரிக்கெட்லயும் தோனிய தலைன்னு ஏன் சொல்றோம்னா, மத்த கிரிக்கெட் வீரர்கள் போல அவரு ஒரு வீரர் தான், ஆனா மத்த வீரர்கள் கிட்ட இல்லாத ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்ட இருக்கிறனால தான் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அப்போ நற்பண்புகள் இருக்கிறவங்களோட பண்புகள் இல்லாதவங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, என்ன நானு மனசோட அபிமானப்படுத்திக்கிறேன். அந்த இடத்துல ஐ எம் த மைண்ட், நான் மனசுன்னு ஒரு அத்தியாசம் ஏற்படுறதுனால தான் எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. அப்போ நான் என்ன பண்றேன், என்னை அனுமானம் பண்ணிக்கிறேன் நான் மனசுன்னு சொல்லி. 4 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறேன். அப்ப என்ன நானு புத்தின்னு அனுமானம் பண்ணிக்கிறேன். மத்தவங்க அழகா இருக்கிறாங்க, நான் அழகா இல்ல, கம்பேர் பண்றோம். அப்ப நான் என்ன பண்றேன், என்ன நானு உடம்போட அபிமானப்படுத்திக்கிறேன், அனுமானம் பண்ணிக்கிறேனா. அப்போ நான் என்ன உடம்போட அனுமானம் பண்ணிக்கிறேன், மனசோட அனுமானம் பண்ணிக்கிறேன், புத்தியோட அனுமானம் பண்ணிக்கிறேன். இந்த அனுமானத்துலதான் இந்த உலக விவகாரம் மேக்சிமம் நடக்குது. எஸ் ஆர் நோ? ஒரு ஜாபுக்கு போனா கூட அந்த கேண்டிடேட் பெட்ரா, இந்த கேண்டிடேட் பெட்ரா, எந்த கேண்டிடேட்டை போட்டா இந்த ஒர்க் நல்லா நடக்கும் கம்பேர் பண்றோம். அப்ப செலக்ட் ஆன உடனே அவனுக்குள்ள ஒரு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருது, ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ண உடனே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. இதுக்கெல்லாம் காரணம் நத்திங் பட் அத்தியாசம், அனுமான பிரமாணம். இந்த உலகத்தின் விவகாரங்கள் எல்லாமே இந்த அனுமான பிரமாணத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாமே கடைக்கு போறோம், ஒரு டீயை வாங்குறோம், 100 ரூபாய கொடுக்கிறோம். நீ 20 ரூபா தான் கொடுத்தேன்னு கடைக்காரன் சொன்னாக்க நாம என்ன பண்ணுவோம்? ஹேய், நான் 100 ரூபாய் கொடுத்தேன். நான் இப்ப அபிமானம் எங்க வந்துருச்சு? நான் 100 ரூபாய் கொடுத்தேன். அதுதான் விவகாரம் நடந்துட்டு இருக்குது. 100 ரூபாய் தான் கொடுத்தேன், ஆனா அத கூட அத்தியாசம் தான். இந்த உலகத்துல எல்லாமே
அத்தியாசம், அத்தியாசம், அத்தியாசம். அத்தியாசம் என்றால் காட்சி பிழை. என்ன நானு தப்பா புரிஞ்சுட்டு தான் இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். சாட்சி பிரத்யக்ஷம் பார்த்தோம் இல்லையா? இப்ப ஒருத்தன் சாட்சியா இருந்து கொண்டு விவகாரம் பண்ணினான்னாக்கா அவன் அத்தியாசத்துக்கு ஆளாக மாட்டான். பிரமாத்ரு பிரத்யக்ஷத்துல இருக்கிறதுனால தான் நாம மாட்டிக்கிறோம். சாட்சி மாத்திரம் பவ அர்ஜுன சொல்றாருல கீதையில, சாட்சி மாத்திரம் பவ அர்ஜுன, சவ்ய சாட்சின் சாட்சி மாத்திரம் பவ. சாட்சியாயிரு, விட்னஸ் ஆயிரு, விலகிரு சொல்றாங்கல்ல. ஏன்னா அப்பதான் மாட்டிக்க மாட்டோம், பந்தத்துல மாட்டிக்க மாட்டோம். ஆக பிரமாணம் இங்கே அனுமான பிரமாணம். அத்தியாசத்துல லட்சணம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நான் லட்சணத்துக்கு போகல, இப்ப நான் லட்சணத்துக்கு வரேன். அனுமான பிரமாணத்தினால், சம்பாவனையினால், சங்கா அத்தியாசத்தினால் அங்கே சமாதானம் செய்துவிட்டு இப்போ அத்தியாசத்தின் லட்சணம் என்னன்னு சொல்ல வர்றார். அத்தியாசம்ங்கிறதே காட்சி பிழை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்லி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிரமாணம் எடுத்து சொல்லி அதுக்கு இப்போ லட்சணம் சொல்ல வர்றார். அத்தியாச லட்சணம், அத்தியாசத்தின் லட்சணம். அட கடவுளே, எதுக்குதான் லட்சணம் சொல்றது இல்லையா? பொய்யா தப்பா புரிஞ்சுக்கிறது கூடவா லட்சணம் தேவைப்படுது? சங்கரர் அத்தியாச லட்சணத்துல 4 ஸ்டெப் சொல்றார். இன்னுமா, மீண்டும் மீண்டும் மீண்டுமா? எல்லாரும் டவுட் படுறாங்களோ இல்லையோ, ஃபியூச்சர்ல அவர் படுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிள்லயும் அவரு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்து எழுதியிருக்கிறாரு. ஓகே, இமேஜினேஷன் அவ்வளவு தூரம் பார்த்திருக்கிறாரு. மக்கள் எப்படியெல்லாம் மக்களை மட்டும் பார்க்கல, மைண்டையும் அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிருக்கிறாரு. இப்ப பாருங்களேன், இந்த லட்சணத்தை 4 பாருங்க, மனசை எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நானு 4ஐயும் பார்க்க போறது இல்ல, ஒன்னத்தை மட்டும் தான் எடுத்துக்க போறேன். சரி போங்க, எழுதிக்குவாங்க. சரி, அத்தியாச லட்சணம் 4 டிவிஷன். ஓகே, 1 ஸ்மிருதி ரூப. ஸ்மிருதி ரூப ஞாபக வடிவம். ஸ்மிருதி ரூபன்னு சொன்னா ஞாபக வடிவம். செகண்ட் பரத்ர. ப ர இத் ர, பரத்ர. பரத்ர, பரத்ரனக்கா அத்ர தத்ர குத்ர யத்ர, அது மாதிரி பரத்ர, வேறு ஒரு இடத்தில், வேறிடத்தில் பார்த்தது. பரத்ர அப்படின்னாக்கா வேறிடத்தில் பார்த்தது. ஒன்னு ஸ்மிருதி ரூப ஞாபக வடிவம், 2வது பரத்ர வேறிடத்தில் பார்த்தது, 3வது பூர்வ திருஷ்ட முன்னால் பார்த்தது. பூர்வம் முன்னால், திருஷ்ட பார்த்தது, பூர்வ திருஷ்ட முன்னால் பார்த்தது. 4வது அவபாச. அவபாச, ஆ வ பா ச, அவபாச, அரஹொர, ஆஃப் பாயில்டு, செமி கிராக். அப்படிலாம் எழுதுறாதீங்க. அவபாச. அவபாசனா பாதி தெளிவு, அரைகுறை தெளிவு. ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்மிருதி ரூப
அத்தியாச லட்சணத்துல அத்தியாச லட்சணம் இப்ப நம்ம பார்க்கிறோம். 5வது தலைப்பு. ஓகே, சங்கா முடிஞ்சது, சமாதானம் முடிஞ்சது, சம்பாவனா முடிஞ்சது, பிரமாணம் முடிஞ்சது, இப்ப லட்சணம். அப்ப அத்தியாச லட்சணம்ங்கிற தலைப்புல 4. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்மிருதி ரூப. பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான், ரொம்ப நேரமா ஆள் இல்ல, இப்பதான் வந்துட்டான். அத்தியாசமும் ஸ்மிருதி ரூபமும் ஒன்னா வேறையான்னு கேக்குறான் சங்கராச்சாரியர் பார்த்து. ஸ்மிருதி ரூபமும் அத்தியாசமும் ஒன்னா? சாம்ஜி எங்களை கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னு நாங்க சொல்லிடுவோம். வேற வேறன்னு பதில் சொல்றார் சங்கரர். ஸ்மிருதி வேற, அத்தியாசம் வேற. பூர்வபக்ஷமா விடுவானா? அடுத்து கேக்குறான்ல, எப்படி வேற வேற? ஸ்மிருதி அப்படின்னு சொன்னா ஞாபகம்னு வச்சோம் இல்லையா? இந்த ஞாபகம் ஏற்கனவே பூர்வ திருஷ்டி, பரத்ர, அவபாச, ஏதோ அறகுறையா ஏற்கனவே பார்த்தது, ஏற்கனவே எங்கேயோ பார்த்தது. பரத்ர, பூர்வ திருஷ்ட, அவபாச. இந்த ஞாபகம் அப்படிங்கிறது எங்கேயோ பார்த்திருக்கிறோம், முன்னாடி அனுபவிச்சிருப்போம், அறகுறையா தெரிஞ்சு வச்சிருப்போம். அறகுறையா தெரிஞ்சு வச்சிருக்கிறத ஸ்மிருதி தான், ரைட்டா? ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, தெரியாவிட்டாலும் கூட தனக்கு தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுப்பாங்க பாருங்க, அது ஃபுல்லு. இதுல அறகுறையா தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் இட்டுக்கட்டி ஒரு மொழுகி பூசி கை கால்லாம் வச்சு ஒரு உருவமா பிரசன்ட் பண்ணுவாங்க பாருங்க, கில்லாடி. அது அவங்க பேசும்போது நமக்கு தெரிஞ்சிடும், கொஞ்சம் இட்டுக்கட்டி பேசுறாண்டான்னு தெரிஞ்சிடும். ஆனாலும் மரியாதை நிமித்தமா அந்த மூஞ்சி அப்படியே பாவியமா வச்சுங்க. இங்க ஸ்மிருதிக்கும் அத்தியாசமும் ஒன்னான்னு கேக்குறச்ச இல்லைன்னு சொன்னார் சங்கரர். அடுத்த கேள்வி கேக்குறான், எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? இப்ப ஸ்மிருதி அப்படிங்கிறது பிரமாண அஜன்யம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறார். பிரமாண அஜன்யம் இதெல்லாமே சங்கரர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான். பிரமாண அஜன்யம், ஜன்யம் தோன்றியது, அஜன்யம் தோன்றாதது. பிரமாண அறிவை தரும் கருவியினால் தோன்றாதது, அறிவை தரும் கருவியினால் தோன்றாததுதான் ஸ்மிருதி. உதாரணம், கயிறு இருக்குது, நீங்க என்னவா நினைக்கிறீங்க? 7 மணிக்கு, ராத்திரி 7 மணிக்கு. இப்ப நீங்க அங்க பாம்பை பார்த்துட்டா பாம்புன்னு சொன்னீங்க? கயிறு இருக்கிறது, கயிறை பார்த்து நீங்க கயிறுன்னு சொல்லல, அப்புறம் ஏன் பாம்புன்னு சொன்னீங்க? ஸ்மிருதி. ஏற்கனவே பாம்பை பார்த்திருக்கிறீங்க. ஓகே, எங்கேயோ பூர்வ திருஷ்டா பரத்ர அவ எது இங்க அத்தியாசம் நிகழ்ந்துடுச்சு. கைத்த பார்த்த உடனே இது பாம்பா இருக்குமோ? ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் இடையில இருக்கிற சின்ன கேப்ப வச்சே இது வேறு இது வேறுன்னு சொல்றாங்க. ஒரே எண்ணம் இல்ல, 2 எண்ணம். ஒரு எண்ணம் வந்துட்டு இன்னொரு எண்ணம் வர்றதுக்குள்ள கேப் இருக்குது. பாம்புன்னு தோன்றுது. ஓகே, தோணுது. இப்ப கயிறை பாக்குறான், பாம்புன்னு தோணுது. கேப் இருக்கா? கயிறை பார்க்கும் பொழுது அத்தியாசம் நிகழுது. ஸ்மிருதி ரூப பாம்பு வந்தாச்சு, இது அத்தியாச லட்சணம். 2 பேர் உங்களை பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. நீங்க உங்களை பாக்குறதையும் பாக்குறீங்க,
சிரிக்கிறதையும் பாக்குறீங்க. என்ன எண்ணம் வருது? நம்மளை வச்சுதான் இவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க, நம்மள என்னமோ ஓட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப எங்க அத்தியாசம், எங்க ஸ்மிருதி? நீங்க அவங்கள பாக்குறீங்க, ஓகே, அவங்க என்னமோ எதையோ நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஷேக் பண்ணி உங்களை பார்த்துட்டு திரும்பவும் கண்டினியூ பண்றாங்க. நிகழ்வு இருக்கிறது ஒண்ணு, அது நீங்க பாக்குறச்ச உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், காட்சி பிழை. உடனே பழசு ஞாபகத்தை கொண்டு வரீங்க, நம்மளை வச்சுதான் கதை ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வித்தின் செகண்ட்ல சேஞ்ச் ஆகுறது. அத்தியாசத்துக்கும் ஸ்மிருதிக்கும் உள்ள வித்தியாசம். அத்தியாசமும் ஸ்மிருதியும் ஒன்னான்னு கேட்டா சங்கரர் இல்லைன்னு சொல்றார். அப்ப இல்லைன்னா எப்படின்னு கேட்டா இப்படிதான் கேப். நான் அடிச்சு தூக்குறாரு பாருங்க. ஸ்மிருதி இதான் லட்சணம், அத்தியாசத்தின் லட்சணம் இவ்வளவுதான். க்ஷண நேரத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுடுது. ஸ்மிருதி ரூப லட்சணம். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்து சிரிக்கிறதுனால உங்களை தான் வச்சு ஓட்டுறாங்கன்னு எப்படி தெரியும்? ஏற்கனவே நீங்க எங்கேயோ அனுபவம் ஓட்டப்பட்டிருக்கிறாரு, ஓட்டப்பட்டிருக்கலாம், இவரே கூட ஓட்டிருக்கலாம். ஓட்டிருக்கிறீங்களா, ஓட்டப்பட்டிருக்கிறீங்க. அந்த பரத்ர பூர்வ திருஷ்ட ஸ்மிருதி ரூப பாருங்க. பூர்வ திருஷ்ட ஆர் பரத்ர ஸ்மிருதி ரூப, அது ஞாபகம்னு ஒரு கேடர்ல கொண்டு வரல, அதுலயே டிபேட் பண்றாரு பாருங்க. பரத்ர ஸ்மிருதி ரூப, ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு தலைப்பை கொடுத்து பேசிருக்கிறார். மகனே முடியலடா, பகவான்மா அவங்களுடைய அவேர்னஸ் ஜாஸ்திமா, லெவல் வேற. நம்ம சொல்றோம்ல லெவலே வேற, வேற லெவலு, வேற மாதிரி இல்ல, என்ன மாதிரி வேற மாதிரி. அந்த ஸ்மிருதி வரத்துக்கு முன்னாடி அத்தியாசம் ஏற்பட்டு நாம அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாம் நடக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டி நமக்கு இல்ல. உட்கார்ந்து இப்ப சொன்னதுல உங்களால மறுப்பு தெரிவிக்க முடியுமா? ஒரு காட்சியை பாக்குறீங்க, அது உள்ளுக்குள்ள ஒரு அத்தியாசத்தை ஏற்படுத்தி வேற எண்ணத்தையும் கொண்டு வந்து லிங்க் பண்ணுது, கோரிலேட் பண்ணுது. அந்த ஸ்மிருதியினாலதான் அந்த பயம் ஏற்படுது. பார்த்த உடனே அந்த பயம் இல்ல இல்ல இல்ல, அந்த ஸ்மிருதி தான். எஸ், பயம் சொன்ன உடனே எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பயம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த உலகத்தை பார்த்தா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இல்ல, உலகத்துல விவகாரத்துல இருக்கும் பொழுது புது மனிதன் வரார், புது மனிதரோட நீங்க உறவாடுறீங்க, டிரான்சாக்ட் பண்றீங்க, உள்ளுக்குள்ள பயம் வருதா இல்லையா? வீட்டுல நீங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ப்ராப்ளம் இல்ல, அப்படியே ஸ்மூத்தா இருக்கு. திடீர்னு யாரோ வந்து நிக்கிறார், ஈவன் ஹஸ்பண்டே வந்து நின்னா கூட பக்குங்க, சொல்லிட்டு வர வேணாம், இப்படியே வந்து நிப்பீங்க, பயப்படுறேன்ல. இவங்க பயந்துட்டு அவர் மேல பழிய போடுறோம். பயம் நீங்க விடுங்க, புது ஆளெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். ஆத்துக்கார 40 வருஷமா 50 வருஷமா கூட இருக்கிற மனுஷன், அந்த மனுஷனை பத்தி அக்கு வேற ஆணி வேறையா எல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க மைண்ட்ல. அந்த மனுஷனை வந்து நின்னா கூட பக்குங்குது. ஆமா தானே? சரி, ஏன் அந்த பயம் வருது? நல்லா தெரியும், ஓகே, நல்லா தெரியும் மனுஷனை பத்தி, வண்டவாளம் தண்டவாளம் லட்சணம் பாருங்களேன். ஏன் இந்த பயம் வருது? காரணம், என்னை தவிர்த்து வேறானவர், அந்த பேத பாவனையினாலதான்
பயமே வருது. பயத்துக்கு மூல காரணமே பேத பாவனை. நாம பெத்ததானாலும் சரி, நம்மள பெத்தவங்களானாலும் சரி, பேதம் இருக்கிற இடத்துல எல்லாம் பயம் வரும். அபேத பாவனையில பயம் வராது. அதனாலதான் ஒரு சில சன்னியாசிகளுக்கு அபேதானந்தான்லாம் பேரு வைப்பாங்க. அபேதானந்தா, அபேதத்துல ஆனந்தம் கொண்டாடுறவங்க. எஸ், இங்க ஆசிரமத்துல புதுமுகங்களை ஒவ்வொருத்தரும் நீங்க பாக்குறீங்க இல்லையா? பயம் இருக்கா என்ன? ஏனாக்கும் தெரியும், எங்க மூலியமா வந்தவங்கிட்ட எங்களுக்கு என்ன பயம்? நான் வேற அவங்க வேற தானே. ஆனா அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க போது அந்த அதனால இல்ல, இங்க வந்து சேர்ற மென்டாலிட்டி எல்லாம் ஒரே மாதிரியான மனோநிலை உள்ளவங்களா, லைக் மைண்டட் பீப்புள் சொல்லுவாங்க. அப்ப லைக் மைண்டட் பீப்புள் கூட இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உதப்பேன், கெமிஸ்ட்ரி ஆகுது, இண்டஸ்ட்ரி ஆகுது. நமக்கு பேத பாவனை இருக்கிற மாதிரி, அத்தியாசம் இருக்கிற மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் அத்தியாசம் உண்டு. காக்காவுக்கு எத்தனை நாள் சோறு போட்டாலும் அப்பவும் நீங்க உங்க பக்கத்துல வராது. நாய்க்கு எத்தனை நாள் சோறு போட்டாலும் அப்பவும் போயிட்டாரான்னு பார்த்தா நாய் சாப்பிடும். இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் அத்தியாசம் உண்டு. நீ வேற நான் வேற அப்படிங்கிற அத்தியாசம் உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்படிப்பட்ட மகான்கள்லாம் போகும் பொழுது ஏன் கொடூரமான மிருகங்கள் அவங்கள தாக்குறது இல்லை? இவங்க பயப்படாததுனாலயான்னு கேட்டா, இவங்க தன்னில் தானாய் இருக்கிறாங்களா? அந்த உணர்வுலேயே இருந்துட்டே உலா போறாங்களா? அந்த உணர்வானது அவங்க தேகத்திலிருந்து அந்த உணர்வு வெளிப்படும் பொழுது மிருகங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது. அவங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு வருதோ, பாசிட்டிவ் உணர்வு வந்தா ஒன்னும் பண்ணாது, நெகட்டிவ் உணர்வு வந்ததுன்னா அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தாக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஞானிகள் கிட்ட இருந்து வரக்கூடிய உணர்வு அலைகள் பாசிட்டிவா இருக்கிறதுனால அந்த உணர்வு அலைகள் அந்த கொடூர மிருகங்களை நெகட்டிவா தாக்குறது இல்லை. அதனால இவங்கள ஒன்னும் பண்ணாது. அதனால்தான் கிருஷ்ணன் முன்னாடி எல்லா மிருகங்களும் ஒன்னு சேர்ந்து உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லி நம்ம பாகவத்துல படிக்கிறோம் இல்லையா? பிகாஸ் ஆஃப் கிருஷ்ணா, கிருஷ்ண உணர்வு. நாமளும் நீங்களும் கூட அந்த உணர்வுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல பாம்பு வரும், அது பாட்டுக்கு போகும். காக்கா வரும், அது பாட்டுக்கு போகும். அதுங்க ரெண்டு கூட சண்டை போட்டுக்காது. உங்க பிரசன்ஸ், இந்த மகான்களின் பிரசன்ஸ்ல அசம்பாவிதங்கள் நடக்காது, நடக்காது, நடக்காது. துர்காரியங்கள் நடக்காது. மகான்கள் முன்னிலையில கான்பிடென்டா, எஸ், அவங்க பிரசன்ஸ்ல எந்த அசம்பாவிதங்களும் துர்சம்பவங்களும் நடக்காது. யமன் வரமாட்டான். பாட்டு பாடுறோம் இல்லையா? யமனவன் பொல்லாதவன் விடமாட்டான், ராம பக்தன் என்று சொன்னால் தொடமாட்டான். ராம பக்தன்ல ராம உணர்வுல இருந்தாக்கா யமன் கூட பக்கத்துல வரமாட்டான். இது சத்தியம். அதனால்தான் அந்த கொடூர மிருகங்கள் தாக்குறது இல்ல. இப்ப கடைசியா நானு உபசம்ஹாரம் 6வது தலைப்புக்கு வந்துடுறேன்ப்பா. அத்தியாசத்தை முடிச்சிடுறேன். அனர்த்த ஹேதுகு அத்தியாசஹ. அனர்த்த ஹேதுகு அத்தியாசஹ என்ன அர்த்தம்னு கேட்டா, சம்சாரத்திற்கு காரணம் அத்தியாசம். சம்சாரத்திற்கு காரணம் அத்தியாசம். சம்சாரஸ்ய காரணம் அத்தியாசஹ. சமஸ்கிருதத்துல சம்சார காரணம் அத்தியாசம். இந்த தவறாக புரிந்து கொள்வதுதான் சம்சாரம், பந்தம். கர்மத்தினால் பந்தம் ஏற்படுறதில்லை. நாம நேத்தி பார்த்தோம், கோநாம பந்த
கதமேஷ ஆகதா, பந்தத்துக்கு காரணமே அனாத்மாவை ஆத்மா என்று எண்ணுவதுதான். இப்ப அனாத்மாவை ஆத்மா என்று எண்ணுவதுதான் அத்தியாசம். அப்ப அத்தியாசம் தான் சம்சாரத்திற்கு காரணம். சரி, இந்த அத்தியாசம் சொல்லக்கூடிய அறியாமைய எப்படி நீக்கிறது, சம்சாரத்தை எப்படி நீக்கிறதுன்னு கேட்டா, அறியாமைக்கு ஆப்போசிட் ஞானம். இப்ப ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாசத்தை நீக்க முடியும். இதுதான் உபசம்ஹாரம், முடிவுரை. உபசம்ஹாரம்னா முடிவுரை. ஓகே, அத்தியாசத்தை எப்படி நீக்கிறது? ஞானத்தால் தான் நீக்க முடியும். இப்ப இதுவரைக்கும் நாம என்ன பார்த்திருக்கோம்னாக்கா, அத்தியாசம்னா என்னன்னு பார்த்தோம், அத்தியாசத்துல ஏற்பட்ட சந்தேகம் என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி சமாதானப்படுத்தினார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சம்பாவனா எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரமாணம் பார்த்தோம், லட்சணம் பார்த்தோம். அத்தியாசத்தை இப்போ முடிவுரைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அத்தியாசம்ங்கிறது அறியாமை, அறியாமை நீக்கிறதுக்கு ஞானம். ஆகையினால இங்க பிரம்மசூத்திரம் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தை எழுதுறார் வியாசர். எந்த அடிப்படையில பிரம்மசூத்திரத்தை எழுதுறார் அப்படின்னு கேட்டா, வியாசருக்கு ஞானம் இருந்தது, ஞானத்தின் அவசியம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சது, ஞானத்தின் பலன் என்னன்னு தெரிஞ்சது. ஞானமும் தெரியும், ஞானத்தின் அவசியம் என்னன்னு தெரியும், ஞானத்தின் பலன். இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறது இந்த 3 தலைப்பு. இந்த 3 தலைப்பை பார்த்துட்டு இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். என்னப்பா, அத்தியாசம்ங்கிற தலைப்பு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ அத்தியாசம்ங்கிறது அறியாமை, அறியாமையை நீக்கணும்னாக்கா ஞானம் வேணும். இப்ப ஞானம்னாக்கா இதுல 3 சொற்கள் வியாசர் கையில் எடுத்துக்கிறார். ஞானத்தின் தன்மை, ஞானத்தின் அவசியம், ஞானத்தின் பலன். ஞானத்தின் தன்மை, ஞானத்தின் தன்மை என்னன்னு கேட்டா, அது புதுசா எதையும் உருவாக்காது. ஞானம் எதையும் உருவாக்காது. ஞானம் எதையும் அழிக்கவும் செய்யாது. எக்ஸாம்பிள், நம்ம ஞானத்தை ஒளியோட ஒப்பிடுவோம். ஒளி இருக்கிற மாதிரி காட்டுமே தவிர, ஒளி புதுசா ஒன்ன உருவாக்கவும் செய்யாது, இருக்கிறத அழிக்கவும் செய்யாது. ஆக ஞானம் என்ன பண்ணுன்னு கேட்டா, இருப்பதை இருப்பதாக காட்டும். இப்போ ஞானத்தின் தன்மை என்னன்னு கேட்டா, ஞானம் எதையும் உருவாக்கவும் செய்யாது, ஞானம் எதையும் அழிக்கவும் செய்யாது. சொல் முக்கியம். ஓகே, இருப்பதை இருப்பதாக காட்டும். இப்போ ஞானத்தை நம்ம ஒளியோட ஒப்பிடுவோம், ரைட்? இப்ப ஞானம், ஒளி என்ன பண்ணுது, இருட்டுல நாம ஏதோ அறகுறை இருட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகே, திடீர்னு லைட் வருது, ஏதாவது ஒண்ணு உருவாக்கிச்சா என்ன, ஏதாவது ஒண்ணு நீக்கிச்சா என்ன? இல்ல, இருக்கிறதாக காட்டிச்சு. இருக்கிறதாக காட்டுறது ஒண்ணு, நாம தப்பா புரிஞ்சுட்டு பார்த்தோம்ல இருட்டுல. இப்போ அந்த தப்பா புரிஞ்சத வெளிச்சம் அழிச்சிச்சா இல்ல நீக்கிச்சா? நீக்கிச்சு. ஓகே, அந்த தப்பா புரிஞ்சுகிட்டதான் நீக்கிச்சே தவிர, நீங்க தப்பா புரிஞ்சுட்டத அழிச்சிட்டு வேற பூசாலாம் ஒண்ணு வைக்கல. ஓகே, அழிப்பது வேறு, ரைட்? புரியாத மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டாங்களா? நான் இதை விட எப்படா புரிய வைக்கிறதுன்னு பாக்குறேன். வெளிச்சம் எதையும் உருவாக்காது, எதையும் அழிக்காது, இருக்கிற மாதிரி காட்டும். அது போல ஆத்ம ஞானம் இருப்பதை இருப்பதாக காட்டும், எதையும் உருவாக்காது, நாம சேர்த்து வச்சதையும்
அழிக்காது, நீக்கும். உதாரணத்திற்கு கைத்த பாம்புன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிச்சம் வந்த உடனே பாம்பு எங்கேயாவது போச்சா? செத்து போச்சா? வெளிச்சம் வந்து பாம்பை கொண்டுச்சா? கொல்லல. வெளிச்சம் வந்தோடனே பாம்பை கொல்லல. வெளிச்சம் வந்த உடனே இருக்கிறது இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, இருப்பதை இருப்பதாக காட்டுச்சு. அப்ப நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே பாம்புன்னு சொல்லி, அது அழிக்கல, நீங்கிடுச்சு. அது மாதிரிதான் அகம் தேகா அப்படிங்கிற அந்த அத்தியாசம் நீங்குது. உடம்பு இருக்கும், ஓகே, உடம்பெல்லாம் செத்து போயிடாது. ஞானம் அடைஞ்ச உடனே உடம்பெல்லாம் செத்து போகாது. அதே உடம்பு தான், அதே நோய் தான், அதே ப்ராப்ளம் தான், அதே ஏஜ் தான், அப்படியே தான் இருக்கும், ஓகே. ஆனா அகம் ந தேகா, அகம் தேகாங்கிற அபிமானம் நீங்கி விடுகிறது. இதுதான் ஞானத்தின் தன்மை. இப்ப ஞானத்தின் அவசியம் என்ன? நீங்களே சொல்லிடுவீங்க. ஞானத்தின் அவசியம் என்ன? அறியாமை நீங்க வேண்டும். அப்போ அறியாமைய நீக்கிறதுக்காக, அத்தியாசத்தை நீக்கிறதுக்காக ஞானத்தை கொடுக்கிறார் வியாசர். சரி, இப்படிலாம் கொடுக்கிறாரு, அவருடைய பலன் என்ன? ஞானத்தின் பலன் என்ன? யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விஹீனஹா யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. எங்க இருந்தாலும் அவன் ஆனந்தமா இருப்பான். ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத் ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. வாரெவ்வா, ஞானத்தின் பலன் ஆனந்தம். எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? சாகிறதுக்கா? கவலைப்படுறதுக்கா? எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும், ஓகே. க்ஷணத்துக்கு க்ஷணம் ஆனந்தமா இருக்கணும். ஏன்னா அந்த ஆனந்தம் தான் என் சுபாவம். சச்சித் ஆனந்த ரூபகா, என் சுபாவமே ஆனந்தம். ஆனால் நான் ஆனந்தமா இருக்கணும். அந்த ஞானம் நான் ஆனந்தமா இருக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது. இப்ப ஞானத்தின் பலன் ஆனந்தம். இப்ப ஞானத்தின் தன்மை என்ன? ஞானத்தின் அவசியம் என்ன? ஞானத்தின் பலன் என்ன? இந்த மூணுத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரம்மசூத்திரத்தை எழுத போறேன்னு வியாசர் அடுத்த கிளாஸ்ல இருந்து அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அப்பாடா, இப்பயாவது வந்துச்சே. என்ன அஸ்திவாரம் போட வேண்டியிருக்கு பாருங்க. என்ன அந்த புக்ல கூட அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா ஸ்டார்ட் பண்ணுது. அத்தஹா அத்தஹா பிரம்ம ஜிக்ஞாசா. என்ன அத்தஹா அத்தஹா அத்தஹா? குஷ்டம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.